Words to praise, to tell my happiness. Words fail me. From the time I met you until today, I just feel so much of love you have showered on me. I am really thankful, sir. So, thank you, Girish sir, for this project. You are a unique person. I don't know how to thank you for this lovely project. Blessed am I, truly blessed. நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி மலடா அண்ணாமலை சத்யாடா சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் வந்து சத்ய சாய்பாபாவோட அருள் மேலே மிரக்கல்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார். உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. But the whole joy was, in the journey ki reason was, way back 2009 ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. அது என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க புட்டபர்தி வாங்க சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு, நமக்கு சினிமா தானே அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர் மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்றைக்கி 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பாங்கோ அப்படின்னாரு. நான் கடகடகு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார். చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చాలు அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார். எனக்கு கபுன்னு அழுக வந்துடுது. வாட் இஸ் இ சேயிங்? ஐ மீன் இஃப் யூ ஹவ் கால்ட் மீ ஐ வுட் ஹவ் கம் லாங் பேக். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாமி வாஸ் டெல்லிங் தட். ஐ டிட் நோ த மீனிங், ஐ டிட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் கிளம்பிட்டார். சாயெல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார், அது பிளஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், ஐ விஷ் இட் இஸ் சம்திங் ஹேப்பன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் ஹி மென்ட், பட் இட் வாஸ் நைஸ். தென் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் 2-3 years, சுவாமி பாஸ்ட் அவே. தென் ஆஃப்டர் தட் நத்திங் ஹேப்பன். அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30 எனக்கு நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை. திடீர்னு 3:30 எனக்கு ஒரு கனவு. பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் பிரெட்டில் ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன், நான் த்ரில் ஆகிட்டேன், எஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்படியே ஏந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி நான் அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன். சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறது ஜூன் 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். லுக் அட் தட். எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் டே பிஃபோர் தே ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே
வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே எங்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருந்தார். உடனே இந்த ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். சார் அதை மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை. ஐ met Swami so close and what he said I can never forget, sir. If this is what he meant that day, then yes, I am waiting, please come sir. வந்தார். கதை வந்து என்ன சொன்னார், சார் இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி ஏதோ மசாலா படம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா படத்தை. சார் விளாடாதீங்க சார், கலாட்டை பண்ணிருந்தேன். தென் he said, I want each and every Swami devotee should just go in ecstasy. அவளுக்கு அந்த 100வது வருஷத்தில் they should be thrilled. At the same time, new devotees, people who have not known about Baba, they should see and they also should feel, wow, what a great thing this is. And the feel should come for them also. Do something like that. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் சார் ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ண தெரியும், இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் என்ற ஸ்கிரிப்ட் அண்ட் யூர் டெல்லிங் இட் ஷுட் பி கமர்ஷியல், டாக்குமெண்ட்ரி வேண்டாங்கிறீங்க. ஸோ ஒரு ஐடியா சொன்னேன், நான் யோசிக்கிறேன் சார், 3 days கொடுங்க டைம். அண்ட் அவர் யாரும் தெரியாது, அவர் சீரியஸாக ஃபிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, இவர் நிஜமாக சினிமா எடுப்பாரா, அவர் சும்மா வராரா அதுவும் தெரியல எனக்கு. சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால 3:30 வேக்கப். ஏன்னா இந்த நேம் ஃபுல்லி லைக் ஜெட் லேக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ்ட் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour the script was written. That's all. And then you know you are not writing it. You are not writing it. ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி கதை, இதெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 7:30 ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டபர்த்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன், புட்டபர்த்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். சமாதி பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ், யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காண்டிருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் blood relation of Baba, the brother's son. அவரே பார்க்க பாபாவோட ஃபோட்டோ பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணு ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு, அந்த ஸ்மைல், எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல். என்ன ஸ்மைல் சார் அது? ஐ மீன் ஆல் எனிபடி வித் எனி ப்ராப்ளம் இஃப் தே கம் அண்ட் சிட் பிஃபோர் யூ, தே வில் ஜஸ்ட் யூ வில் கில் தெம் வித் யுவர் ஸ்மைல். ஸோ மச் ஆஃப் லவ் இன் இட், ஸோ மச். அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுகிறது சாஃப்ட், எப்போதுமே அவர் இப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பா. அண்ட் he is so much dedicated, so much in love with Swami that the way he talks, the way he communicates, you know that he is fully understanding that position. The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there and he has to take anything he does matters.